அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். இந்து சொந்தங்கள், முஸ்லிம் சொந்தங்கள், கிறிஸ்டின் சொந்தங்கள், வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறியவர்களே, மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கு எனது முதலுக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் என்னவென்று உங்களுக்கே தெரியும். நாம் வாக்கு அதாவது வாக்குன்றால் ஓட்டு போடணும். நம்மளோட உரிமை, சரிங்களா? 8 கோடி பேரோட உரிமை இது. நம்ம தமிழ்நாட்டை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க உரிமை நம்ம கையில் தான் இருக்குது. நல்லவங்களாக வரணும். இந்த தீய சக்தி திமுக இந்த ஜென்மம் இல்லை, இனி 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அது யாரோட கையில் இருக்குது? உங்களோட கையில் தான் இருக்குது, சரிங்களா? நம்ம இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டின்களாக இருக்கட்டும், நம்மளாம் ஒன்றா தான் இருக்கோம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்க எல்லாப்பா நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஆனால் இந்த தீய சக்தி திமுக வேணுமனே நம்மளுக்குள்ள மத பிரச்சனை உண்டாக்கி வாக்குக்காக அவங்க ரொம்ப இது பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு கிறிஸ்டின் மக்களே, முஸ்லீம் மக்களே, இந்து மக்கள் நம்மளாம் ஒன்று. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டு தலையெழுத்து மாற்றணும், சரிங்களா? 5 வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் போதும். இனி நம்மளுக்கு அந்த கஷ்டம் வேணாம். நாளைக்கு 7 மணிக்கு 23ஆம் தேதி எல்லாரும் வாக்கு சாவடிக்கு போய் ஓட்டு போடுங்க. நமது என்டிஏ கூட்டணி என்றால் பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே, தமாக, அமமுக மற்றும் பல கட்சி ஆதரவுகள் உள்ளது. நம்மளுக்கு அனைவருமே நம்ம ஒன்று தான், சரிங்களா? எல்லாருமே சேர்ந்து போய் 234 தொகுதியில் நம்ம என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். அந்தந்த சின்னத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும். ஒரு தொகுதி கூட இந்த தீய சக்தி திமுக ஜெயிக்கக்கூடாது, வரக்கூடாது, சரிங்களா? நம்மெல்லாம் ஒன்றா இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதே போல் நம்ம என்டிஏ கூட்டணி நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தப்பாக நினச்சிக்காதுங்க. யாருமே அந்தந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்போம், சரிங்களா? எல்லாருமே சேர்ந்து கூட்டணி, நம்ம இந்திய கூட்டணி எல்லாருமே நிர்வாகிகள் இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக வேலை செஞ்சு நம்ம 234 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும். இந்த தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்பணும். டிஎம்கே எப்போ வந்தாலும் உங்களுக்கே தெரியும், டிஎம்கே எப்போ வந்தாலும் கொள்ளை எல்லாமே அவங்க ஆட்சியில் தான் நடக்குது. தெரியும், உங்களுக்கு தெரியாததும் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த 5 வருஷத்தில் 10,000 கொலைகள் நடந்திருக்கு, 8,000 கற்பழிப்புகள் நடந்திருக்கு, சரிங்களா? எங்கள் ஒசூரில் கிராமத்தில் 2.5 வயசு குழந்தைய திமுக பிரமுகர் ரேப் பண்ணி கொலை பண்ணுறா. சட்டம் பார்த்து கொண்டு தான் இருக்குது. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. டிஎம்கே ஆட்சி வந்தால் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜட்ஜுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது, சரிங்களா? வக்கீலுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு நிலைமை. தமிழ்நாட்டோட நிலைமை மாறணும்னா நாம் ஃபஸ்ட்டு முதல்ல என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்கணும். பெருவார வாக்குகள் வித்தியாசத்தில் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஐயா மோடிஜி இருக்கார் சென்ட்ரலில். அவர் டிஎம்கேக்கு இந்த 5 வருஷத்தில் பலாயிரம் கோடி கொடுத்துருக்காரு. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போய் ஸ்டாலினில் வச்சுக்கிட்டு எதுவுமே நம்மளுக்கு செய்ய கிடையாது. எல்லாம் நம்ம தலைமையில் தான் போட்டிருக்காங்க. 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு ரேஷனுக்கு. எதற்காக? வெயில் காலத்துக்காக 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஏன் இத்தனை வருஷமாக வெயிலே கிடையாதா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நான் நேற்று தான் கேட்குறேன். நம்ம காசு 5,000 ரூபாய் நம்ம காசு என்னது கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஷன் கார்டு மேலே 3 லட்சம் ரூபாய் கடன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கடனை யார் அடிக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் மாற்றம் வேண்டும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ரீசனாக டிஎம் ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. கரண்ட் அப்பப்போ கட் ஆகுது. ஆனால் அதே மாதிரி 2006 2011 டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அதே மாதிரி தான் கரண்ட்டே சுத்தமாக இருக்காது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில்
3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கரண்ட்டே இருக்கும். அப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் எல்லாருமே தெரியும். 2011 வாக்குறுதி கொடுத்தாங்க. அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன வாக்கு கொடுத்தாங்க? மின்சாரம் ஒரு நொடி கூட மின்சாரம் இல்லாமல் இருக்காது, எல்லா வீட்டிலும் மின்சாரம் நிரந்தரமாக இருக்கும், எங்கேயுமே கட்டாவதுன்ட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன போல நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் நம்ம ஜெயலலிதா அம்மா. சரிங்களா? இப்போ யார் கட்சி ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வரணும், காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும் தவிர யாராவது ஒருத்தன் என்ன திமுக ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களா? கருணாநிதி ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களா? ஏன் சொல்லுங்கள்? திமுகன்றது எல்லாருக்கும் தெரியும், திருடங்கன்னு தெரியும். அதனால் ஒரு தொகுதியிலையும் என்ன 234 தொகுதியிலையும் நம்ம என்டிஏ கூட்டணி வேட்பாளருக்கு எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை காப்போம். சரிங்களா? இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். இந்து சொந்தங்களே, காவி சொந்தங்களே, முஸ்லீம் சொந்தங்களே, கிறிஸ்டின் சொந்தங்களே, அனைவரையும் நாம் ஒன்றுதான் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். தயவு செஞ்சு அவங்க 1000 சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்மெல்லாம் எப்பவுமே இந்தியர்கள். சரிங்களா? இந்தியர்கள். இது தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு கையில் தான் இருக்குது. பாருங்கள், ஓட்டு. நாளைக்கு வாக்கு சாவடிக்கு 7 மணிக்கு போங்க. சரிங்களா? போய் ஓட்டு போடுங்க. நாம் அந்த என்டிஏ கூட்டணி எங்கெங்கே நிற்கிறாங்களோ அந்த சின்னத்துக்கு வாக்களிங்க. ஓட்டு நம்மளோட உரிமை. சரிங்களா? தமிழ்நாடை காப்போம். திருடர்களை விரட்டி வீட்டுக்கு அனுப்புவோம். ஜெய் ஸ்ரீராம். அல்லா கிறிஸ்டின் மாதா.